என்ன மக்களே, எபிசோட் பார்த்தீங்களா? என்ன தீபக் சார் அழுதோடனே தீபக் ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டீங்களா? தீபக் சாருக்கும் அது வந்து சீக்ரெட் டாஸ்க்குன்னு தெரியும், சபரிக்கும் அது சீக்ரெட் டாஸ்க்குன்னு தெரியும். அது சீக்ரெட் டாஸ்க்காக இருந்ததுனால தான் திவாகரை தூக்கி அந்த ஸ்டாச்சுவில் போட்டாங்க. அப்புறம் வந்து பார்வை வந்து ஆஃப் பண்ண ட்ரை பண்ணாங்க சைலண்ட் ஆக்கிட்டு. சபரி மேனேஜராக இருந்தப்போ பார்வை எங்கே பேச விட்டார்? அதுக்கு பதில் பிரஜினை கொண்டு வந்தார். அந்த என்னது அசோசியேஷன் டைரக்டர் ஒர்க்கர் டைரக்ஷன் அப்படின்னு. எஃப்ஜே மட்டும்தான் அங்கங்கே வாய் திறந்துக்கிட்டே இருந்தானே. அவன் சொல்கிறது தானே எல்லாம் சபரி கேட்டான். ஆக்சுவலி அந்த எஃப்ஜே பற்றி நான் பேசணும். எஃப்ஜே பற்றி விமர்சிக்கக்கூடாதா? அவனும் ஒரு கண்டஸ்டன்ட் தானே. அவன் என்ன பிக் பாஸ் செல்ல பிள்ளையா? இல்லைனா வந்து அந்த கண்டஸ்டண்ட்டுக்கு நடுவில் அவனுக்கு மட்டும் பேம்பரிங் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் டிசைட் பண்ணிட்டாங்களா இல்லை ஆடியன்ஸ் டிசைட் பண்ணிட்டாங்களான்னு தெரில. அவனும் வாயில் அந்த மியூசிக்னு போட்டிருக்கானே. அவனுக்கு டேலண்ட் இருக்க மாதிரி தானே மற்றவங்களுக்கும் ஏதோ ஒன்று இருக்கும், அவனுக்கு மட்டும் இருக்க மாதிரி. அப்புறம் அந்த வியானா பொண்ணு எப்போ பாரு பேசிகிட்டு இருப்பான். அப்போ வியானாவும் எஃப்ஜேவும் கிட்டத்தட்ட ஒரே ஏஜில் இருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணு டவுன் பண்ணிட்டு நீ எல்லாம் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு பார்வையும் சரி வியானாவையும் சரி டவுன் பண்ணிட்டு இவன் முன்னுக்கு வரணும்னு பார்க்குறான். சரி ஓகே, அது கேம் தான் வச்சுக்கிட்டாலுமே வியானாவை விமர்சிக்கும் போது இல்லை பார்வை விமர்சிக்கும் போது எஃப்ஜேவை மட்டும் விமர்சிக்கக்கூடாதா? அவனை ஏதாவது ஒன்று சொன்னால் கொஞ்சம் ஹாஷாக ஏதாவது சொல்லிட்டு உடனே கமெண்ட்ஸில் வந்து தேவையில்லாத இதெல்லாம் வார்த்தைங்கள்லாம் வருது அப்படின்னும் போது அப்போ ரிவ்யூவராக எங்களுக்கு வந்து அந்த ஷோவில் பார்க்கும்போது இல்லை லைவில் பார்க்கும்போது என்ன தோணுதோ அதை பேசுவோன்னா அதுக்காக கமெண்ட்ஸில் வந்து இப்படி பண்ணுவீங்கன்னா அது நாங்கள் பிளாக் பண்ணி விட்டுருவோம், இல்லைனா ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். அதுக்காக அவனை பற்றி பேசவே கூடாது அப்படிங்கிறது இல்லை. பேசுறது ரிவ்யூவர்ஸாக எங்களோட இஷ்டம், இல்லை எங்களுக்கு லைவில் நாங்கள் என்ன பார்க்குறோமோ. இப்போ பாரு கூட சேர்ந்து தான் வியானா கெட்டு போயிட்டா அப்படின்னு எஃப்ஜே லைவில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான். பாரு பற்றியும் தப்பாக பேசுகிறான். இதை அந்த திவ்யா கிட்ட பேசும்போது அந்த திவ்யாவே சொல்லும், உன்னை பற்றி ஆதிரை பற்றியுமே நிறைய வந்துச்சு, நீ வெளில போய் பாரு அப்படின்னு. அப்போ இவன் தப்பை மூடி மடைக்கிறதுக்காக ரெண்டு பொண்ணுங்க மேலே ப்ளேம் பண்ணுறான்னா அப்போ பாரு தப்புனா வியானா தப்புனா எஃப்ஜே கிட்டேயும் தப்பு இருக்க தான் செய்யுது. அவனும் ஒன்றும் நல்லவன்லாம் இல்லை. அவனை பிளாஸ்மா முன்னாடி அந்த பீட் அந்த என்னது அந்த மியூசிக் போட சொன்னதால அவன் பிக் பாஸ்க்கு அந்த ஷோ போகணும். பாருவையும் திவாகரையும் வெளில எடுத்துகிட்டா ஷோ போகாது. ஆனால் உள்ளே வச்சு அவங்கள ஆஃப் பண்ணுன்றது தான் இன்றைக்கான ஃபுல் எபிசோடுமா இருந்ததுன்னா எஃப்ஜேவை விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க அப்போ அந்த மாதிரி ஒரு பையனை சப்போர்ட் பண்ணுறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறதையும் யோசிச்சுக்கோங்க. தேங்க்யூ.